Okay students, இப்போ question number 31 பாருங்க. Two blocks of masses m1 and m2 are placed in contact with each other on a horizontal platform. ரெண்டு masses பா m1 and m2 இதான் horizontal platformல வச்சிருக்காங்க. The coefficient of friction between the platform and the two blocks is the same. ஸோ இந்த ரெண்டு பிளாக்குக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் இடையில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து சேம் சொல்லிட்டாங்க. ஸோ த பிளாட்ஃபார்ம் மூவ்ஸ் வித் ஆக்சலரேஷன். பிளாட்ஃபார்ம் என்னது, அதுவும் சேர்ந்து மூவ் ஆகி போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பிளாக்ஸ் இஸ் கேட்குறாங்க. இந்த பிளாக்குக்கு இந்த பிளாக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி செய்யணும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ பிளாக்ஸ் வில் ஹேவ் த சேம் ஆக்சலரேஷன் அண்ட் ஐடென்டிக்கல் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ். சரியா? இப்போ இந்த ரெண்டு பிளாக்குக்கும் சேர்த்து டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F is equal to m1 plus m2 into A. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா F is equal to m1 plus m2 into A. அப்போ A ஆக்சலரேஷன் A is equal to F by m. ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் மாஸ் m1 டியூ டு m2. ஸோ இந்த மாஸ் m1ல் வந்து ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதனால்? m2னால். ஸோ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த m1. சரியா? அது போட்டுருங்க. மேலே நார்மல் ஃபோர்ஸு, கீழே வந்து அதனுடைய வெயிட் mg. இந்த சைடு வந்து அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன், டோட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில். ஆனால் m1ல் மட்டும் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. சரியா? மைனஸ் F12 எக்ஸ் ஐ கேப்னு வரும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அதாவது எக்ஸ் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஒய் டைரெக்ஷனில் n ஈக்குவல் டு m1 g என்ன ஆகிடும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்லி ஹரிசன்டல் டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம மூவிங்கில் அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஐ கேப், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், எஃப் ஐ கேப் ப்ளஸ் இங்கே வந்து இது வந்து ஆப்போசிட்டில் வந்து மைனஸ் F12 ஐ கேப்னு வரும், நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனால் ஈக்குவல் டு மூவிங் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால m1a ஐ கேப் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். இதுதான் இந்த மாஸ் m1ஓட ஈக்குவேஷன். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m1 வந்து m1a ஐ கேப். ஏன்னா மாஸ் m1 இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது, எக்ஸ் டைரெக்ஷனில், பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில். ஆனால் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து m2னால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணாலும் மைனஸ் F2 ஐ கேப்னு வரும். சரி, நம்ம F12 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ F1 மைனஸ் F12 ஐ கேப் வச்சுங்க. இந்த எஃப் ஐ கேப் அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் எஃப் ஐ கேப்னு ஆகிடும். ஸோ F12 ஐ கேப் ஈக்குவல் டு அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எஃப் ஐ கேப் இது மைனஸ் ஆகிடும். சரியா? அப்போ இன் மேக்னிடியூட்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப்லாம் போயிடும். ஸோ அப்போ F12 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி எஃப் மைனஸ் m1a அப்படின்னு கிடைக்கும். எஃப் மைனஸ் m1a இன் மேக்னிடியூட். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எஃப் மைனஸ் m1 இன்ட்டு எஃப் பை m1 ப்ளஸ் m2 கிடைக்கும். இதில் எஃப்ஐ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 1 மைனஸ் m1 பை m1 ப்ளஸ் m2 கிடைக்கும். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், m1 ப்ளஸ் m2 மைனஸ் m1 பை m1 ப்ளஸ் m2 கிடைக்கும். மேலே m1 கேன்சல் ஆகிடும். ஸோ F12 ஈக்குவல் டு Fm2 பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு கிடைக்கும். இன் வெக்டார் நோட்டேஷனில் எப்படி எழுதுவீங்க, நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, அதனால் மைனஸ் ஐ கேப்னு போட்டுருங்க. ஸோ F12 வெக்டார் ஈக்குவல் டு இது. ஸோ இப்போ F12 ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் மாஸ் m2 டியூ டு m1 பாருங்கள், F21. ஸோ F21ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் இது போட்டுருங்க, மாஸ் m2 போட்டுருங்க. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F21, இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். சரி, என்னுடைய வெயிட் வந்து m2g, இது நார்மல் ஃபோர்ஸு. ஸோ இது ரெண்டும் ஒய் டைரெக்ஷனில் எந்த மூவிங் கிடையாதுனால அது விட்டுருங்க, ஒன்லி எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா F2 ஐ கேப் ஈக்குவல் டு m2a ஐ கேப்னு வரும். இந்த மாஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறதுனால டியூ டு ஆக்சலரேஷன் a, இதோட ஃபோர்ஸ் வந்து அலாங் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் m2a ஐ கேப் அப்படின்னு வரும். சரியா? அவ்வளோதான். இன் மேக்னிடியூடு என்ன வரும், ஐ கேப் போய்டும். இன் மேக்னிடியூடுன்னு வரும்போது வெக்டார் எடுத்துருங்க, டைரெக்ஷன் போயிடும். ஸோ அப்போ F21 ஈக்குவல் டு m2a கிடைக்கும். இப்போ ஏக்கு பதிலாக f பை m1 ப்ளஸ் m2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ F21 என்ன வருது, f m2 பை m1 ப்ளஸ் m2. அதனால் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். இப்போ இன் வெக்டார் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனால் F21 வெக்டார் ஈக்குவல் டு Fm2 ப்ளஸ் ஐ கேப்னு போட்டுருங்க. சரியா? இப்போ அந்த இப்போ F21 எப்படி இருக்குன்னு அந்த பாருங்கள், F12வும் F21 ஆப்போசிட் டு ஈச் அதர். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன், அந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன்.
ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அந்த இன்டர்ஃபேஸில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பிளாக் இஸ் 0 இன் ஆல் த கேசஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 0 இன் ஆல் த கேசஸ் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? டோட்டல் ஃபோர்ஸ் பிட்வீன் த இன்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது இன் ஆல் த கேசஸ். அவ்வளோதான்ப்பா.